இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளுங்கட்சி எப்படி செயல்படும் என்பதை தோழர் கனகராஜையாவுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்களே தெளிவா சொல்றாங்க, அவசர நிலை, அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது சொல்றாங்க. இப்ப நம்முடைய காரணங்கள் ஒன்றாகவோ அல்லது வெவ்வேறாகவோ இருக்கலாம். ஆனா காலச்சூழல், மிக குறிப்பா அரசியல் சூழல் அப்படிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதிமுகவினுடைய அரசியல் சூழலை கவனத்தில் கொண்டு இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்க கூடாது அப்படிங்கிறது தானே முக்கியமானதா இருக்கு. இல்ல அவரவர் கோணம்ங்க. அரசியல் சூழலை இது உகந்ததா உகந்தது இல்லை என்பது அதிமுக நன்றாக தெரியுங்க. அதாவது மக்கள் மன்றத்திலே சென்று கடந்த ஈரோடு கிழக்கில விழாவாயாக தெரு தெருவாக பேசிய போதே மக்களை சந்திக்க விடாமல் ஒரு இடத்துல திமுக அடைத்து வைத்துக் கொண்டு வெறுமனே சுவர்களை பார்த்து பேசும் நிலையை உருவாக்கியது திமுக. இப்போ அந்த நிலையை எல்லாம் யாருமே கண்டிக்கல. அன்னைக்கு இதே கூட்டணி கட்சிகள் கண்டிக்கவே இல்லை. இப்போ அந்த நிலையில் இருக்கிற போது சரி மக்கள் மன்றத்தில் பேச முடியல, சட்டமன்றத்திலாவது பேசலாம்னு சொன்னா சட்டமன்றத்திலும் பேசுவதை அனுமதிப்பில்லை. அப்படி பேசினாலும் 3 மணி நேரம் அவர் மக்கள் பிரச்சனை தான் பேசினாரு. அந்த 3 மணி நேரம் அவர் என்ன பேசினார் என்கிற செய்தி கூட வெளியே வராத அளவுக்கு திமுக அரசு மூடி மறைத்திருக்கிறது. அப்போ மக்கள் மன்றத்திலும் வாய்ப்பில்லை, சட்டமன்றத்திலும் வாய்ப்பில்லைங்கிற போது ஒரு ஜனநாயகம் மொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. குறிப்பா ஐயா பே. சண்முகம் என்ற பேட்டியில் சொன்னாங்க, அதாவது பொற்கால ஆட்சி நடப்பதாக ஐயா ஸ்டாலின் கனவு கொண்டிருக்கிறார் என்று அவரே ஒரு பேட்டியில் விரிவாக சொன்னார்.